ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆன சூர்யாவுடைய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்ப்ளீட் ஃபீல் குட் மூவி. ஸோ நீங்கள் சூர்யா படம்னா கருப்பு லெவலுக்கு இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஏமாற்றம் உங்களுக்கு தான். மற்றபடி படத்தை நல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். டேரக்டர் தெலுங்கு டேரக்டர்னால இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக வாரிசு படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் வாரிசு பிரச்சனை தான். ஹீரோவுடைய அம்மாவுக்கு தன் பையனுக்கு அப்புறம் ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சூர்யா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றதுனால அவர் ஒரு வாரிசை உருவாக்கிக்கிடுவார். அந்த வாரிசுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுனால தான் இதில் மமிதா பைஜு என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த விஷயங்களெல்லாம் மேக்ஸிமம் ட்ரெய்லர்லேயே கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ட்ரெய்லரில் மமிதா பைஜுவோட ஆக்டிங்கை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக கிரிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மமிதா பைஜுவை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஓட்டியிருக்காங்க. கதையோட காமெடி கலந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுனால எங்கேயுமே லேக் இல்லாமல் படத்தை நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. மமிதா பைஜு ராதிகா இவங்க காம்பினேஷனில் வர சீன்ஸ்லாம் செம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஐயா இது மமிதா படம் அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. செகண்ட் ஹாஃபில் படம் மமிதாவோட ட்ராக்லேருந்து லைட்டாக மாறி அப்புறம் அப்படியே ஊட்டி அது இதுன்னு லைட்டாக உழப்பின மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ நாம் ஒன்று நினச்சிருப்போம் இப்படி தான் படம் முடிய போகுதுன்னு. ஆனால் கிளைமேக்ஸில் நம்ம எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி செமையாக முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் சூர்யாவுக்கு ஒரு எமோஷ்னல் சீன் வந்துச்சு. அதிலலாம் பிச்சு எடுத்துட்டார் மனுஷன். இதனால தான் இவரை நடிப்பின் நாயகன் சூர்யான்னு சொல்கிறாங்களா அப்படின்லாம் நினைக்க வச்சுட்டாப்புல. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு. காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக மியூசிக் பண்ணியிருந்தார். ஓவராலாக படத்தை பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் நாள் வசூல் படி இந்த படம் 27 to 28 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ சூர்யா இந்த வருஷத்தில் 2 பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.